ஊதியம் போன்ற பல்வேறு சமூக பாதுகாப்பு உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த பொற்கால ஆட்சியை மீண்டும் தொடர வாக்களியுங்கள். குக்கர் சின்னம், குக்கர் சின்னம், குக்கர் சின்னம். மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை போட்டு ரூபாய் 1500 ரூபாயாக வழங்கப்பட்டது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப மாதம் 600 முதல் 1000 வரை நாங்கள் ஏதும் குற்றத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் ஏன் குற்றத்திற்கு வாக்களிக்க வேண்டும் கேட்கிறோம். ஒரு நாடு வளர்ச்சி பெற அந்த நாட்டிலே கல்வி வளர வேண்டும். எடப்பாடியாளர்கள் தமிழகத்திலே கல்வி வளர்ச்சியை கொடுக்கிறார்கள். அந்த தாய்மார்களே, பெரியவர்களே, 11 அரசு கல்வியை கொண்டு வந்த ஒரே சின்னம் குக்கர் சின்னம். 68 ஆற்றல் சயின்ஸ் காலேஜை கொண்டு வந்த சின்னம் குக்கர் சின்னம். 7 சட்டக்கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் குக்கர் சின்னம். அந்த தாய்மார்களே, பெரியவர்களே, காலையில் 7 காலையை மருத்துவமனையை கொண்டு வந்தது குக்கர் சின்னம். அன்பருக்கிற தாய்மார்களே, பெரியவர்களே, கல்வி புரட்சியில் படுத்திய சின்னம் குக்கர் சின்னம். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே கல்வி வளர வேண்டும். அன்பிற்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் குக்கர் சின்னம். இந்திய இன்னும் சொன்னால் உலக நாட்டில் உலகத்திலே ஐநா சபை உறுப்பு நாடுகளாக மொத்த நாடுகள் 100, அது 194 நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அது 80க்கும் மேற்பட்ட நாடுகள் மக்களாட்சி அதிலே இந்திய திருநாடு ஒன்று. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு என்றால் அது தமிழ்நாடு தான். இன்றைக்கு அவர் மகன் மு.க. ஸ்டாலினுக்கு அவருடைய மகன் இலைகள் குடியிருந்த இந்தியா. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா, அதற்கு பிறகு யாரென்று தெரியாத விவசாய குடும்பத்தில் பிறந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு கிழங்கோடியில் சிலுவமானத்தில் பிறந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்து எனக்குரிய 4 ஆண்டு காலம் இந்திய தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். அதனால்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கல்விக்கடன் இந்த முறை ஆட்சி பொறுப்பேற்றால் கல்விக்கடன் தள்ளுபடியாகும், விவசாய கடன் தள்ளுபடியாகும். அன்பிற்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் குக்கர். அந்த வழியில வந்த நாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல்வேறு திரைப்படங்களிலே பல்வேறு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற போது அந்த கருத்துக்கள் நாம் கல்லூரியிலே உட்கார்ந்து பாடம் எடுக்கிறது மாதிரி இருக்கும். அந்த புரட்சி தலைவர் வழி வந்த நாமெல்லாம் புரட்சி தலைவருடைய வழி வந்த நாம் இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பகுதி புரட்சி தலைவி அம்மாவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். ஆகையினால் ஜாதி மதம் கடந்து மனித நேயம் உள்ள அத்துணை பேரும் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய எஸ். காமராஜ் அவர்கள். அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்களா? வெற்றி பெற செய்வீர்களா? 4ஆம் தேதி தொலைக்காட்சி பெட்டியை பார்க்கிற போது 1வது பூத்து எடுத்த முதல் அந்த டேபிள்ல முதல் சுற்று இருக்கு பாருங்க, அதிலேயே அவர் 5000 ஓட்டு லீடிங் வருவார். முதல் சுற்று 12-13 சுற்றுகள் இருக்கும். ஒவ்வொரு சுற்றிலும் நம்முடைய வேட்பாளர் திரு எஸ். காமராஜ் அவர்கள் 5000 வாக்கு, 8000 வாக்கு, 10000 வாக்கு, 15000 வாக்கு என்று முன்னணியிலே இருக்கிறார் என்கிற அந்த அறிவிப்பை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு. ஏழை எளிய மக்கள், தாய்மார்கள் எங்கு பார்த்தாலும் ஆரத்தி எடுக்கிறார்கள். எல்லா கிராமங்களிலும் இந்த சுற்றுப்பயணம் 12 நாட்களாக நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் செல்லாத தெருவே கிடையாது, ஊரே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்க ஹைடெக்ல உள்ளவங்க.
டிஆர்பி ஒரு 1000 அடிக்கு கீழே கிட்டத்தட்ட 20 அடி சுற்றளவு கொண்ட விட்டம் கொண்ட ஆழ்குழாய் கிணறுகள் போட்டு நாள் ஒன்றுக்கு 15, 20, 30 தண்ணீர் அங்கிருந்து உறிஞ்சப்படுகிறது. 1 லிட்டர் சாராயம் தயாரிக்க வேண்டுமேனால் 17 லிட்டர் தண்ணீர் வெளியே எடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த 1 லிட்டரை எடுத்ததுக்கு பிற்பாடு பாக்கி 16 லிட்டர் அந்த கழிவுகள் இருக்கிறது அல்லவா, அந்த கழிவுகளை அதே 20 அடி விட்டம் கொண்ட ஆழ்குழாய் திணறில் விட்டு பூமியில இன்ஜெக்ஷன் பண்ணிடுறாங்க. அப்படியே இந்த கழிவுகள்லாம் அப்படியே கீழே போயிடுது. இன்னும் இது நம்ம பக்கத்து ஊர்ல தான் இருக்குது, கருணாவூர்ல. இன்னும் அவர் சொல்றாரு, நம்முடைய மன்னார்குடி பகுதியிலே உப்பு நீர் அதிகமாகி உள்ளது. உடனே டெல்டா விடுறாரு. இந்த சாராய ஆலையின் காரணமாகத்தான் உப்பு நீர் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் இருக்க மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தொகுதியுடைய மாசு உள்ள தொகுதியாக கீழே மண்ணும் பூமியும் காற்றும் கெட்டு போவதற்கு காரணமான குடும்பம் டிஆர் பாலுவேந்தர் குடும்பம். அந்த குடும்பம் இந்த தொகுதியில் அகற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற தொழில் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கிறது. அப்படி பல்வேறு நாடுகளிலே, ஆஸ்திரேலியா போன்ற நாடு அவருக்கு தொழில் இருக்கிறது. அவர் இங்கே இருந்து பேசுவதற்கோ அல்லது நம்முடைய தொண்டர்களை பார்ப்பதற்கோ ஏழை எளிக்கோ நேரமே கிடையாது. அவர் டெல்லியிலே இருப்பார், சென்னையிலே இருப்பார், அவர் துபாயிலே இருப்பார். அதனாலதான் அவரை தொழில்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காசு